நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 100 ஆண்டுகளுக்கு பின் சிம்மத்தில் உருவாகும் சக்தி வாய்ந்த யோகம். அது பார்க்கும் பொழுது கிரகங்களின் நிழல் கிரகமாக கருதப்படுபவர் கேது. இந்த கேது சிம்ம ராசியில் பயணித்து வருகிறார். அதே சமயம் கிரகங்களின் தலைவனாக கருதப்படுறவர் சூரியன். இந்த சூரியன் தற்போது தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் பயணித்து வருகிறார். இந்த நிலையில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் சிம்ம ராசிக்குள் நுழைய உள்ளார். இதனால் சிம்ம ராசியில் கேது, சூரியன் மற்றும் புதனின் சேர்க்கை நிகழ உள்ளது. இந்த சேர்க்கையின் காரணமாக திரிகிரக யோகம் உருவாக உள்ளதுங்க. இந்த 3 கிரகங்களின் சேர்க்கையால் உருவாகும் யோகமானது சுமார் 100 ஆண்டுகளுக்கு பின் நிகழ்வதாக கூறப்படுது. மீனராசி அன்பர்களே, புரட்டாதி 4ஆம் பாதம். வாழ்க்கை என்றால் இப்படி தான் இருக்கும் என உணர்ந்து வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம். ராசிநாதன் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தாலும் அவருடைய பார்வைகள் எல்லாம் 8, 10, 12ஆம் இடங்களுக்கு கிடைக்கிறதுனால இதுவரை மறைந்திருந்த உங்கள் செல்வாக்கு மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்கும். எதை தொட்டாலும் தோல்வி, நெருக்கடி என்றிருந்த நிலையெல்லாம் மாறப்போகுதுங்க. உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். தொழில் முன்னேற்றம் அடையும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். விரைய செலவால் அவதிப்பட்டு வந்த நிலை மாறும். உடல்நிலை சீராகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மனதில் நிம்மதி இல்லை, உறக்கம் இல்லை என்றிருந்த நிலை மாறும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். வேலைக்காக முயற்சித்து வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். உறவுகளுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு விலகும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். பணவரவு அதிகரிக்கும். வியாபாரி கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வயசானவங்க சந்தித்த நெருக்கடிகள் எல்லாம் தீரப்போகுது. உத்திரட்டாதி தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக போகும். அதாவது விரையாதிபதி சனி வக்கரமாகி உள்ள நிலையில் அங்கு ராகு சஞ்சரித்தாலும் ராசிநாதனின் பார்வை விரயஸ்தானத்திற்கு கிடைக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் குறையும். உடல்நிலை சீராகும். மனதில் இருந்த குழப்பம் விலகும். மாதம் முழுவதும் ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் செல்வாக்கு உயரும். உடல்நிலை சீராகும். மருத்துவ செலவு குறையும். வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் விலகும். உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் உங்களிடமே சரணடைவாங்க என்ற நிலை ஏற்படும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மறைமுக தொல்லைகள் விலகும். வம்பு வழக்கு என்றிருந்த நிலை மாறும். எல்லா வகையிலும் உங்களுடைய நிலை உயரும். அரசு வழியில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். சிலருக்கு புதிய பொறுப்பு, பதவியெல்லாம் கிடைக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பணவரவு கூடும். பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்களுக்கு என்றிருந்த நெருக்கடியெல்லாம் விலகி எதிர்பார்ப்புடன் நிறைவேறும். பெண்களின் மாங்கல்யம் ஏற்பட்ட சோதனைகள் எல்லாம் விலகப் போகுது. பரிகாரம் நடராஜரை வழிபட்டிங்கன்னா சங்கடங்கள் விலகும், நன்மைகள் நடக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ரேவதி. எந்த ஒன்றிலும் கவனமாக செயல்பட்டு வெற்றியடையும் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். அதாவது புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பணப்புழக்கம்லாம் அதிகரிக்க போகுது. வரவேண்டிய பணம் வரும். வாங்க நினைத்த இடத்தையெல்லாம் வாங்கி போடுவீங்க. வங்கியில் கேட்டிருந்த கடன் கிடைக்கும். தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக மேற்கொள்ளும் முயற்சியெல்லாம் வெற்றியாகும். அலுவலர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். உறவுகளுடன் ஏற்பட்ட சச்சரவு விலகும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு உறவினரின் ஆதரவு கிடைக்கும். சத்ரு ஜெயஸ்தானத்தில் சூரியனுடன் கேதுவும் சஞ்சரிக்கிறதுனால செல்வாக்கு உயரும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் ஏற்படும்.
ராசிநாதன் குருவின் பார்வை அஷ்டமஸ்தானத்திற்கு கிடைக்கிறதுனால மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வீடு தேடி வரும். ஜீவனஸ்தானம் பலமடைவதால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையும். பணியில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகும். விரயஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால சுப செலவு ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். மாதம் முழுவதும் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். பிள்ளைகளின் நலனுக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி பெறும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவாங்க. அரசியல்வாதிகள் செல்வாக்கு காண்பாங்க. சிலருக்கு புதிய பதவி பொறுப்புலாம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பரிகாரம் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டிங்கன்னா முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்.